அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கிற நம்ம தகப்பன் அருமையான தகப்பன். நம்மளை எவ்வளோ சூஸ் பண்ணிக்கிறாருன்னா கொஞ்சம் நெஞ்சில் நம்மளை சூஸ் பண்ணிக்கிறது. தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் ஜோசப் சொன்னப்போ நான் 7:30 தான் உள்ளதுன்னு 7:45 ஆயிடுச்சு. சரி, நம்ம யாருக்கா காக்க வேண்டியதில்லை. தேவன் நம்ம முன்பாக இருக்க நம்ம காத்து போக வேண்டியது பெரிய காரியம் இருக்குது. சரி, தெரிந்து கொண்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம். அல்லேலூயா, தோத்திரம் ஆண்டவரே. 15:16. அல்லேலூயா. 15:60. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:60. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எஸ். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா, இந்த உலகத்துல நம்ம அவரை தெரிஞ்சுக்கொள்ளா நம்மள அவரை சூஸ் பண்ணிக்கிறாரு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் வந்த யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனம் எப்படியாக சொல்கிறதுன்னா, அவர் நம்மளை தெரிந்து கொள்ளலாம், நம்மளை அவர் தெரிந்து கொள்ளலாம். நம்ம தெரிந்து கொண்ட காரியம் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்மளுக்கு கொடுத்த அவர் வேலைகளை நம்ம ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறோமா, அவர் பாதத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோமா, இல்லை எது எது நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்னா கர்த்தர் அறிவார். தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆர்மிக்கு போனாக்கா செலெக்ஷன் பார்க்குவாங்க. ஆர்மியில் பாடி ஃபிட்னஸ் இருக்குதா, ஹைட் கரெக்டாக இருக்குதா, இவர் எப்படி இருக்கிறாரு, பார்வை சரியாக இருக்குதா, எண்ணங்கள்லாம் சரியாக இருக்குதான்னு நிற்க வச்சு பார்த்தா தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 10,000 பேர் 10,000 பேரை செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பேரை தான் தெரிஞ்சு எடுக்குவாங்க அந்த இடத்துல. ஒரு நேவிக்கோ, ஒரு மிலிட்ரிக்கோ, ஒரு ஆர்மிக்கோ. பட் நம்ம கடவுள் இந்த உலகத்தில் எவ்வளோ சீமான்மை இருக்கிறாங்கோ, எவ்வளோ பட்டத்தடிங்க இருக்கிறாங்கோ, எவ்வளோ படிப்புள்ள அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்கோ, அவங்களெல்லாம் விட்டுட்டு பெயிண்ட் அடிக்கிறவங்களையும் டிவி மெக்கானிக்லையும் சாதாரண நம்ம ஒன்றுக்கம் இல்லாத பிள்ளைகளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா வெரி நைஸ். அல்லேலூயா. தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் நம்ம பக்கத்து அறிய வேண்டியது பெரிய காரியம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு கூட நம்ம காய்கறி வாங்க போனாக்கா நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்ம செலெக்ஷன் பண்ணி ஒன்றா செலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கிறோம். ஆனால் அப்படியே போய் எடுக்கிறது இல்லை. இப்போ ஒரு கோல்டு கடைக்கு போனால் கூட ஒரு செலெக்ஷன் பண்ணுறோம். நம்ம திருமணம், நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு நம்ம கோல்டு கடைக்கு போனாக்கா அந்த நகைக்காக செலெக்ஷன் போகிறோம். போகிறது எல்லாத்தையும் வாரத்தில். பட் எல்லாத்துலேயும் செலெக்ஷன் இருக்கும் போது இங்கே ஆண்டவர் நம்மளை எப்படியாக செலெக்ஷன் பண்ணுறாரு. பழைய ஏற்பாட்டில் தாவீதையா கொண்டு போய் கடல் ஓரத்தில் ஒரு 5 கல்லை புலாங்களை தேடி கொண்டு எடுக்கிறாரு. அல்லேலூயா. வெறும் அந்த 5 கல்லு தான் அவரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த இடத்துல எவ்வளோ கல்லுங்க இருக்குது. எதுக்காக அந்த 5 கல்லை எடுக்கிறாருன்னா, ஒரு கோலியாத்து மனுஷனை அவரை வைத்து கொள்றாரு. தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய ஆடையும் அவருடைய சிங்காசனம் இருக்கிற ட்ரெஸ்ஸுங்களும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. ஆனால் இருந்தாலும் அவர் 20 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் தாவீதையா அந்த நேரத்தில். ஆனால் இவ்வளோ காரியத்தை செஞ்சார். தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கல்லில் ஒரே கல்லில் அவரை கீழே தள்ளிட்டு ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க தேவனுடைய பிள்ளைகளை. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:16 அந்த 5 கல்லை தெரிஞ்ச போது நம்மளை எவ்வளோ பேர் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டுக்கிறார். இந்த இடத்துல கொஞ்சம் சட்ட சிந்தனை பண்ணி பாருங்க. ஏன் நம்மளை தெரிந்து கொண்டாரு, எதுக்காக தெரிந்து கொண்டாரு, எதுக்காக நம்மளை விரும்புகிறாரு. ஒரு நாள் நம்ம இதயத்து மேலே கையை வச்சு நம்ம பேசி இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்மளுக்கு கொடுத்த வேலைகளை நம்ம நன்றாக செய்யல, நம்மளுக்கு கொடுத்த காரியத்தை நன்றாக ஒழுங்கு இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. அல்லேலூயா. ஒரு போதகர்னாக்கா ஒரு ஐக்கியம் இருக்கணும். இந்த ஃபெலோஷிப் கூட்டம்னாக்கா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சபை கட்டினீங்கன்னா அவங்க நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது காரியம் இருக்குது. கொடுக்கறதெல்லாம் கட்டி கூட நம்ம குறையில் அவங்களை வழி நடத்தணும். தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் அநேகரை பார்க்க எங்களுக்கும் சந்தேகமாக இருந்துச்சு. நான் அநேக நாட்களில் வந்து நின்னேன் ஐயாவோட சபையில். ஒரு நாள் எனக்கு மெசேஜ் கொடுக்கல. யானாக்கா காரணம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு என்ன விஷயம்னு. தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா கூட வந்துட்டாரு. அவருக்கும் பலவீனம் இல்லாத நேரத்தில் கூட ஆண்டவர் பலத்தை கொடுத்தாரு. ஆனால் இன்னும் பூர்ண பலத்தை கொடுக்கணும். நம்ம எந்தெந்த காரியத்தில் நம்ம கரெக்டாக நடுகிறோமோ, எந்தெந்த காரியத்தில் நம்ம கரெக்டாக ஒரு பாதப்படியில் இருக்கிறோமோ, நம்மளை ஆண்டவர் திருப்தி செய்கிற தேவனாகிறாரு. ஏதோ அன்பு காட்டுற நம்ம பிள்ளைங்களை நம்ம வழி நடத்தக்கூடாது. ஒரு திருச்சபையிலேருந்து இன்னொரு திருச்சபைக்கு ஒரு ஆடு வந்துச்சுன்னா போதகர் ஃபோன் பண்ணி கேட்கணும், உன் சபையில் ஒரு ஆடு வந்துச்சு என்ன பண்ணலாம்.
என்ன பிரச்சனை இருக்குது இதுன்னு கேட்கணும். இது அப்படி இல்லை. இந்த சபைகள் எல்லாம் வந்தவொன்னா உள்ள கதவை சாத்திக்கிறாங்க. இதெல்லாம் பிடிக்காது. கடவுள் வந்து பெரிய மகிமை தேவன். நம்ம தேவன் நம்ம ஆராதனை பண்ணிட்டு அவருக்காகத்தான். வர பிள்ளைங்கள்லாம் அவருக்கு தான் வரது, நம்மளுக்காக இல்லை. நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணாக்கா கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வாங்க. என்னுடைய காரியத்தில் கூட நான் ஒன்றுமே இல்லாத தான் இருந்தேன். ஆனால் என் தேவன் நமக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கோடியில் வீடை வாங்கி ப்ரொமோட் பண்ணார் ஆண்டவர். நல்ல மருமகளை கொடுத்தாரு, நல்ல மகனை கொடுத்தாரு, நல்ல ஓட்டத்தை கொடுத்தாரு. நல்ல ஆண்டவர் ஆர்டினைஸ் பண்ணி எனக்கு 2 மாதம் ஆச்சு. எங்கள் ஆர்டினைஸ் பண்ணி இது மட்டும் நம்ம போதகர் ஒன்றும் வாயில் திறக்கவே இல்லை இந்த திருச்சபையில். சரி, அவருக்கு அதை விட்டு நம்ம ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை. படிக்காதவொடனே ஆண்டவர் எப்படியெல்லாம் வழி நடத்துகிறாருன்னா அவருடைய கிருபை. ஒன்றுக்கும் இல்லாத கட்டி போட்டுக்கிற கைதை தான் அவுக்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஒதுவாத கைதை தான் எடுக்கிறாரு. ஒதுவாத கைதை தான் பேச வைத்தாரு. அந்த மாதிரி இந்த கைதை ஆண்டவர் பேச வச்சாரு. நல்ல அருமையான கேஜப் பகுதியில் ஒரு நல்ல சபையை கொடுத்தாரு. அந்த இடத்துல என்ன பாஸ்டராக நியமித்து அந்த இடம் முழுவதும் நான் தான் இப்போ பாதுகாப்பாக பார்த்து இப்போ அது கூட 75 அடி இப்படி 74 அடி இப்படி இப்போ கட்டி கொண்டு இருக்கிற அந்த சபைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் இன்வைட் பண்ணுறேன். கர்த்தர் நமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் சபை ஒற்றுமையாக இருக்கும். நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பிரச்சனை இருந்தாக்கா சபை குடும்பத்தில் கூட பிரச்சனை ஆகிடும். அல்லேலூயா. நான் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் ஒரு துறை வீட்டில் வேலை செஞ்சிருந்தேன். அவருக்கு 43 வயசு அவங்க பையனுக்கு. அந்த 43 வயசில் அந்த பையன் எடுத்துட்டாரு. தகப்பன் வந்து புள்ளிக்கு கொல்லி வச்சுட்டாரு. இது ரொம்ப கடினமான வார்த்தை. அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு தான் ஒரு புள்ளை கொல்லி வைக்கணும். ஆனால் ஒரு புள்ளிக்கு தகப்பன் வைத்தாரு. ரொம்ப கடினமான வார்த்தை ஆச்சு. என்ன இருந்தாலும் நம்மளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லைனாக்கா அது ஒன்றுத்துக்கும் சுகம் இல்லாத. எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் சொன்ன வண்ணமா நம்ம ஒரு கோல்டு கடியில் போய் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறோமோ நம்ம அப்பா அப்படி செலெக்ஷன் பண்ணி நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தில் நம்ம வளரோம். இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் நம்ம வார்த்தையில் பேசுவார். அல்லேலூயா. இன்னொரு அதிகாரத்தை பார்த்து நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கொண்டு வந்து